இந்த மூவிக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெருசாக எதுவும் பண்ணதில்லை. ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அந்த மாதிரி யூடியூப் கூட நான் எதுவும் பண்ணதில்லை. இன்ஸ்டாவில் தான் எனக்கு அவர் காண்டாக்ட் பண்ணார். ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. லைக் எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது வந்துட்டு பாலாஜி சார் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன். ஸோ அது தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன பதறுதா? தெரியாது, நீங்க கூப்பிடுவீங்க மாதிரி ஆயிட்டு இருக்கீங்களே. சரி, ஸ்பீச்லாம் ஏன் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணல? எனக்கு தெரியலையா? அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஈவென்ட் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சு வந்து படிக்கணும். அடுத்த தடவை பண்றீங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மூவி ட்ரீசருக்கு வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ். எனக்கு அவ்வளவுதான். அதான் சரி, என்ன அதான் இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு. ஆடு மட்டும் சொல்லிட வேணாம். வேற வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவாக ஆங்கரிங்க்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கினாரு? ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றதா கன்ஃபியூஸ் ஆன நான். ஸ்பாட்ல வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பெரிய ஸ்கிரிப்டா கொடுத்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட். நான் வந்து பக்கமா இருந்து பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலா நடக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிருங்க அப்படியே. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. டார்க் ஹெவன்ல வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குலாம் தெரியுற மாதிரி சொல்லுங்க. பேசுமா? இவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன பண்ணுன்னு கேட்கு. டார்க் ஹெவன்ல வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர்ல போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட், வெரி குட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சோனி. சூப்பர், தேங்க்யூ பா. வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை பத்தி, அப்புறம் அந்த படத்துல நீங்க பண்ண கேரக்டர் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். த டார்க் ஹெவன் டீசருக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மித்ரன் சார் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்க எல்லாருக்கும், மற்றும் என்னோட இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் அண்ட் ஹீரோயின் மேடம், உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். என்ன சொல்றது, நான் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி அக்கினி சிறைகள் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. மூடக்கூடம் படத்தோட டைரக்டர் நவீன் சார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி சார் வந்து அதில் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படம், அதில் ஒரு ரோல் பண்ணேன். பட் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது என்னோட 2வது படம், த டார்க் ஹெவன். நான் வந்து சுவிட்சர்லாந்தில் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தொலைக்காட்சியில் வேலை செஞ்சிருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு, திரைப்படத்தில் வந்து நடிக்கணும். அது வந்து என்ன உள் மனதில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு கனவாகவே வாழ்ந்துட்டே இருந்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டைரக்டர் பாலாஜியோட பார்வையில் பட்டு அவர் நமக்கு ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு படம் இருக்கு, ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு, ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவங்க சொன்ன மாதிரி தான், மீடியாவில், சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். பட் அதெல்லாமே ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளவு தூரம் அது வந்து எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலுமே எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னன்னு சொன்னா வந்துட்டு, படத்துல சான்ஸ் மட்டும்தான், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஆனா திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்துல வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. பட் எனக்குள்ள எனக்கு இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, சரி அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எப்படியாவது ஒரு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. அதனால டைரக்டர் சார் சொன்னதும், சரி சார் நான் முதல்ல வந்து நடிச்சு பார்க்குறேன், உங்களுக்கும் அது திருப்தியா இருந்ததுன்னு சொன்னா கட்டாயம் எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். வரும்போது ஒரு நீண்ட ஒரு பயணம், அந்த ஃபிளைட்லயே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ
எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனாலுமே இங்கே வந்ததும் பாலாஜி சார் வந்து இப்போ நான் சார்ன்னு சொல்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவரை நான் சார் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, திரைப்படத்தை பற்றிய எனக்கு இருந்த ஒரு ஆசை, எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம், எனக்கு இருந்த ஒரு வெறி, அதெல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்குள்ள என்ன வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே நேரத்துல அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பாலாஜி சார் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த படத்தை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனாலேயும் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. சூப்பர் 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 சார். எஸ், உண்மையிலேயே உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஏன்னா கடல் கடந்து வந்திருக்கீங்க நடிக்கிறதுக்காக. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது தவிர உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்றதா. எப்போதுமே நாங்க வந்துட்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்றதா. அதையுமே மறந்து போயிட்டு வந்துட்டீங்க. அதுல எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா வந்துட்டு நாங்க எவ்வளவு தூரம் நம்ம எங்களோட திறமையை காட்டினாலுமே இங்க இருக்கிறவங்க வந்து கட்டாயம் அதுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பெருசாக இருக்கு. அதே நேரத்துல இதனோட ஃப்ரேம்ல வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் அந்த படத்தை வந்து நம்ம விசுவாசமா பாக்குறோம் அப்படிங்கிறது எப்படியும் வெளிக்காட்டணும்னு முழு முயற்சி கொடுத்துருக்கிறேன். அதே நேரத்துல வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து நாங்க இதுவரைக்குமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னா வந்துட்டு கிட்டத்தட்டவா ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைப்பிரசவம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல வந்துட்டு ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு விதமான கஷ்டம் வரும். என் வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கண்ணத்துக்கு கண்ணியை கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது வந்து கண்ணையே மறைச்சிடும், கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தோம்னா அதுவே ரொம்ப சின்ன பிரச்சனையா தெரிய மாட்டேன். ஆனா திரைப்படத்தை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை எல்லாமே பெரிய பெரிய கல்லாவே வரும். அது எந்த ஆங்கிள் வச்சு பார்த்தாலுமே கண்ணு எந்த பக்கம் தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவாரு, சரண் ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு எந்த நாளுமே விடியப்புறம் ஃபோன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், என்ன அடுத்ததான் வரப்போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு. பட் டைரக்டர் பாலாஜி சார் எப்படின்னு சொன்னா வந்துட்டு இது அவரோட படம் மட்டும் இல்லை, அது அவரோட வாழ்க்கை. ஏன் அவர் மட்டும் இல்லை, அவரோட டீமே வந்துட்டு இந்த படத்துக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து இனி எந்த ஒரு படத்துல இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலுமே கட்டாயம் என்னாலையும் அங்கே வந்து சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த படத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கணும். அதே நேரத்தில் நீங்க எல்லாரும் கொடுக்குற ஆதரவு, அவரை மாதிரி கஷ்டப்படுற டைரக்டர்ஸ் வந்து நாளைக்கு நிறைய அந்த ஒரு படத்துல இருந்து பின்வாங்காம எப்பயுமே என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலுமே அதை கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போயிட்டு அந்த படத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அவருக்கு கட்டாயம் இந்த படம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு பாலாஜி சார் நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அது மனசுல இருந்து வருது அப்படின்றது உங்க முகத்திலேயே தெரியுது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மற்றும் அந்த ஈழத்திலிருந்து வர்றபடியால எல்லாரும் சொல்லுவாங்க, எது நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்க போனாலுமே கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு போவோம். ஸோ அதே மாதிரி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த நிறைய பின்னாடி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈழத்திலிருந்து நாங்கள் என்னைக்கு புறம்பெயர்ந்து வெளிநாடுல வாழ்ந்தாலுமே வந்து அது எல்லாருமே எங்களுடைய ஈழத்துக்காக உயிர் வைத்த மாவீரர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம புலம்பெயர்ந்து இந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் வந்துட்டு நிறைய நீங்களே பாக்குறீங்க, இந்தியாவிலேயே நிறைய இடங்கள்ல வந்துட்டு அவங்களுடைய திறமையை வழிகாட்டுறதுக்கு அவங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவில் எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை வந்து கட்டாயமாக நான் வந்து இதை வந்து எங்களுடைய நாட்டில் போராடி உயிர் வைத்த மாவீரர்களுக்கும் அதே நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரியான இடங்கள்ல வரும்போது அவங்களுக்கும் ஒரு கட்டாயமா அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்களை இந்த மாதிரி ஒரு கனவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சரி நாமளும் போய் ஏதாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த அளவில் நான் இதையும் வந்து அவங்களுக்காகவும் சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. உண்மையே தமிழர்களுக்கு வந்து யாழ்ப்பாணம் இன்னொரு வீடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில வந்துட்டு வாழ்த்துக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ.